நடிகர் அல்லு அர்ஜுனோட நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன புஷ்பா 2 படம் வெளியான முதல் 3 நாட்களில் உலகம் முழுவதும் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வசூல் வந்திருக்கு. முதல் 3 நாட்களில் மட்டுமே கிட்டத்தட்ட 621 கோடி உலகம் முழுவதும் கலெக்ட் ஆகியிருக்கிறதா அஃபிஷியலாக கலெக்ஷன் ரிப்போர்ட் ப்ரொடியூசர் சைட்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. இது வரைக்கும் இந்தியன் சினிமாவில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எந்த படமும் வசூலாகலை. கிட்டத்தட்ட 1000 கோடி முதல் ரிலீஸ் ஆன ஒரு வாரத்திலே படம் கண்டிப்பாக கிராஸ் ஆகும். இப்போ தியேட்டரில் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகுது. இன்னைக்கு சண்டேவோட வசூல் அப்டேட்ஸ் நாளைக்கு வெளியிடுவாங்க. கண்டிப்பாக படம் 800 கோடிக்கு மேலே வெளியான முதல் வீக்கில் மட்டும் கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 621 கோடியில் ஹிந்தியில் மட்டுமே நெட் கலெக்ஷன் 74 கோடின்னு அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் 30 கோடிக்கு மேலே வெளியான முதல் 3 நாட்களில் படம் வசூலாகியிருக்கு. புஷ்பா 2 படத்தை தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரிலீஸ் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வெளியான முதல் 3 நாட்களில் மட்டும் 621 கோடி புஷ்பா 2 படம் வசூலாகியிருக்கு. இந்தியன் சினிமாவில் இந்த அளவுக்கு எந்த படமும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கலெக்ஷன் கொண்டு வரல. இந்த படம் இப்போ மிக பெரிய அளவில் தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகுது. இந்த படம் தான் இந்தியன் சினிமாவோட ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக அமைதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடிகர் சியான் விக்ரமோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்க வீர தீர சூரன் படத்தோட அஃபிஷியல் ட்ரீசர் நாளைக்கு வெளியாகுது. டைரக்டர் சு அருண்குமாரோட இயக்கத்தில் சியான் விக்ரம், எஸ்.ஜே. சூர்யா, துஷரா விஜயன்லாம் நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் படம் 2025 ஜனவரி மாதம் ரிலீஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரீசர் யூடியூப்பில் வெளியாகுது. கன்னட நடிகர் கிச்சா சுதீப்போட நடிப்பில் அடுத்ததாக பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக இருக்க மேக்ஸ் படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் தேதி டிசம்பர் 25ன்னு அறிவிச்சிருக்காங்க. படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. நடிகர் சூர்யாவோட நடிப்பில் லாஸ்ட்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன கங்குவா படம் இப்போ அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் அஃபிஷியலாக இந்தியாவில் ஸ்ட்ரீமிங் ஆகுது. நடிகர் அஜித்குமாரோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்க விடாமுயற்சி படத்தோட டப்பிங் வேலைகள் இப்போ நடக்குது. அஜித்குமார் அவர்கள் ஃபாரினில் இந்த படத்தோட டப்பிங்கில் இருக்காரு. படம் லைகா ப்ரொடக்ஷன் 2025 பொங்கல் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அனிருத் மியூசிக்கில் மகிழ் திருமேனியோட இயக்கத்தில் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் இப்போ ஃபாஸ்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. படம் 2025 பொங்கல் ரிலீஸ்க்கு படக்குழுவினர் பிளான் போட்டிருக்காங்க. நடிகர் மிர்ச்சி சிவா நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்க சூதுகவும் பார்ட் 2 படத்துக்கு சென்சார் போர்டு U/A சான்றிதழ் வழங்கியிருக்கிறதா அஃபிஷியலாக தெரிவிச்சிருக்காங்க. படம் டிசம்பர் 13 அடுத்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் அட்லியோட இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன தெரி படம் ஹிந்தியில் ரீமேக் பண்ணி பேபி ஜான்ன்ற டைட்டிலில் படம் டிசம்பர் 25 ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. டைரக்டர் அட்லி அவர்கள் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறதா ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தமன் மியூசிக்கில் டைரக்டர் கலீஸோட இயக்கத்தில் படம் டிசம்பர் 25 வெளியாகுது. நடிகர் சூர்யாவோட 45வது மூவி ஷூட்டிங்ஸ் இப்போ கோயம்புத்தூரில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் G.K. விஷ்ணுன்னு அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. இவர் இதுக்கு முன்னாடி ஜவான் போன்ற படங்களுக்கு சினிமாட்டோகிராஃப் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ சூர்யாவோட 45வது மூவிக்கும் இவர் சினிமோட்டோகிராஃப் ஆன்போர்ட்னு அறிவிச்சிருக்காங்க. டைரக்டர் R.J. பாலாஜியோட இயக்கத்தில் சூர்யா அவர்கள் அவருடைய 45வது மூவி இப்போ ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரிலீஸ் பண்ண போஸ்டரில் A.R. ரகுமான் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணுறதா மென்ஷன் பண்ணலை.